மிக குறுகிய காலத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இங்கே சிறப்பாக முக்கியமான தோழர்கள் காணொளி மூலமாக கேட்டுக்கொண்டிருந்தாலும் உலகம் முழுவதும் இந்த ஒலிபரப்பு செல்லுகிறது என்ற நிலையிலே இருந்தாலும் நேரிலே இங்கே சிறப்பாக அமைந்திருக்கிற 2024 மக்களவைத் தேர்தல் முடிவுகள் என்ற தலைப்பிலே அமைந்த இந்த சிறப்பு கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்றிய தலைமைக் கழக அமைப்பாளர் தோழர் மானமிகு பன்னீர்செல்வம் அவர்களே, தொடக்க உரை ஆற்றிய கழகத்தினுடைய துணைத் தலைவர் மானமிகு கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்களே, மிக சிறப்பான வகையில் சில ஆதாரபூர்வமான செய்திகளை ஆழத்தோடு எடுத்து வைத்த கழகத்தின் வெளியுறவு செயலாளர் சமூக நீதி போராளி தோழர் மானமிகு கருணாநிதி அவர்களே, கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் எல்லா இடங்களிலும் ஆணித்தரமான விவாதங்களை ஊடகங்களிலே கூட எதிரிகள் அஞ்சக்கூடிய அளவிற்கு செய்து ஒரு தனித்து முத்திரையை பதித்து கொண்டு வரக்கூடிய அருமை தோழர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே, இறுதியில் நன்றி உரை கூற இருக்கக்கூடிய தோழர் திராவிடர் கழக அமைப்பாளர் தேசிய கோபால் அவர்களே, மற்றும் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, எதிரே அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, தோழர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி எப்போதுமே நாம் இங்கே நண்பர்கள் சொல்லி காட்டியதைப் போல தேர்தலில் எந்த விதமான முடிவுகள் எப்படி இருந்தாலும் அதை ஆய்வு செய்து ஒரு மருத்துவர் எப்படி ஆய்வு செய்ய வேண்டியது அவருடைய கடமை, நோய் வருகிற நேரத்தில் அல்லது நோயில் இருந்து வெளியே வந்தாலும் கூட அது வெளியே வந்துவிட்டோம்னு நினைப்பதை விட வெளியே வந்திருக்கிற நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அதை ஆய்வு செய்வது என்று மருத்துவர்கள் கடமையோ, அதுபோல் ஜனநாயகத்திற்கு வந்த மிகப்பெரிய நோய்க்கு வர இருந்த ஒரு பெரிய ஆபத்துக்கு இன்றைக்கு அதிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம் என்பது முதல் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டியிருக்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாகும். நாம் தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள்லாம் சொன்னோம், உங்களுக்கே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும், இது அறிவார்ந்த அரங்கம். கடந்த 10 ஆண்டு கால மோடி அவர்களுடைய ஆட்சியில், ஏன்னா அவர் பிஜேபி ஆட்சின்னு சொல்கிறதில்ல, அதிகமாக ஆர்எஸ்எஸ் தான் ஆட்சி. உண்மையில் அவரை கொண்டு வந்து வச்சது ஆர்எஸ்எஸ் தான். ஆனால் இப்போ அது அவருக்கு நினைவு இருக்கா இல்லை தெரில, ஆர்எஸ்எஸ் அடிக்கடி நினைவு ஊட்டி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஆர்எஸ்எஸ் ஆட்சி என்பதை அவர்கள் பொதுவாகவே சொல்ல விரும்புவதில்லை. ஏன்னா அது ஒரு உள்ளே இருக்கிற விஷயம் போராமல். ஆகவே ஆர்எஸ்எஸ் தான் உத்தரவு போடுற இடம். உத்தரவுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் அதனுடைய அரசியல் பிரிவாக இருக்கிற சங் பரிவாரத்தினுடைய அரசியல் பிரிவாக இருக்கிற பிஜேபி. ஆனால் எல்லாமே மாறிப்போச்சு. இவருடைய முதல் கட்டத்தில் அவர் அப்போ சாதாரணமாக அவர் ஒரு சவுக்கிதார்னு தான் சொன்னார். அப்போ சாதாரணமாக தன்னை ஒரு தொண்டன், இந்த பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அது எப்படியெல்லாம் படிப்படியாக மாறிப்போச்சு. கடைசியில் முதல்ல சாதாரண பாதுகாப்பு, நாட்டுக்காக வர்ற தொண்டாற்ற வந்திருக்கிற ஒரு எளிய தொண்டன்னு 2014 வரும்போது ஆரம்பித்தார். அது எப்படி படிப்படியாக வந்ததுன்னு சொன்னால் 2024 இந்த 10 அவர் அவதாரமே ஆயிட்டார். அவருக்கே திடீர்னு ஜீவாத்மா, பரமாத்மா, எந்த ஆத்மா, மகாத்மாவுக்கே தெரியாது. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அளவிற்கு அதெல்லாம் டபுள் ப்ரமோஷன், சாதாரணமான விஷயம் இல்லை, மிகப்பெரிய அளவிற்கு. அதாவது நம்ம வெறும் ஆத்மாவையே நம்புறதில்லை, அதுதான் மிக முக்கியம். பெரியார் ஒரே கேள்வி கேட்டார். ஐயா கேட்ட கேள்விக்கு இதுவரையில யாரும் பதில் சொல்லதில்லை. மக்கள் கேட்ட கேள்விக்கு தான் பெரியார் பதில் சொல்லியிருக்காரு தவிர பெரியார் கேட்ட கேள்விக்கு யாரும் இதுவரையில் பதில் சொல்லலை. ஐயா கேட்டார்,
ஆத்மா அங்கேருந்து புறப்பட்டு திரும்பி இன்னொரு கூட்டுக்குள்ளே போயிடும். ஆத்மாவுக்கு சாவே கிடையாது, ஆத்மா இறப்பதில்லை, உடல் தான் சாத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லித்தானே ஆத்மாவுக்கு தனித்தன்மை காட்டியிருக்கீங்க. அதில் பல வகையான ஆத்மாக்கள் இருக்குது. சாதாரண ஆத்மா, தவறு பண்ணுற ஆத்மா, துராத்மா, அதை செய்யாத மகாத்மா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீவாத்மா, ஜீவாத்மாவுக்கு மேலே பரமாத்மா, இப்படி பல வகையான கடையில் வித்தியாசமாக பல கிரேட் இருக்கிற மாதிரி அவர்கள் வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த ஆத்மாவை பற்றி எல்லாம் சொல்லி அந்த அளவுக்கு வந்திருக்கிறார். ஆனால் கடைசியாக இப்போ என்ன நடந்தது என்று சொன்னால், அதன் காரணமாக மக்கள் எல்லோருக்கும் நமக்கு ஒரு நியாயமான சந்தேகம். அது மட்டுமல்ல, ஒரு பாதிரியார் வயதானவர், அவர் உள்ளே போட்டு, அவருக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர், அவர் வெளியே வந்து அங்கேயே இறந்து போனார். சாமி, அதுதான் மிக முக்கியம், ஸ்டேன் சாமி. அதே மாதிரி பல பேர் பார்த்திங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையினுடைய பல பகுதிகளை பேராசிரியர்கள், அறிவாளிகள்லாம் இன்னமும் சிறையில் இருக்கிறாங்க. சில பேர் ஜாமீன் பெற்றிருக்கிறாங்க. அந்த ஜாமீனில் வந்தவங்களை கூட விடக்கூடாதுங்கிறத அவசரமாக உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளே தங்களுக்கு என்ன பாதுகாப்பு, என்ன சூழ்நிலை என்று அச்சப்படுத்தி வெளிப்படையாக சொல்லக்கூடிய சூழல்கள் வந்தது. எனவே அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டியதற்காக விளக்கம் சொல்வதற்காக உச்சநீதிமன்றம். ஆனால் உச்சநீதிமன்றம் தான் கடைசி நம்பிக்கை மக்களுக்கு, குடிமக்களுக்கு. அவர்களுக்கே தங்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்கிற ஒரு கேள்வி பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் வெளியே பேட்டி கொடுத்தது இந்த பருகாலம் தான். இதுக்கு முன்னால் எந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளோ ஒரு 3 பேர் 4 பேர் வெளியே சொல்லலை. சிபிஐ பற்றி பெரிய வரல. ஆனால் ஊடகங்கள் ரொம்ப அழகாக இதை பற்றியெல்லாம் பேசாமல் வேறு எதையோ சொல்லி அவர்கள் வந்தார்கள். அதுதான் மிக முக்கியம். அதனுடைய தீய விளைவு நண்பர்களே, நமக்கு மோடிங்கிற ஒரு நபர் மீது தனிப்பட்ட முறையில் எந்த விதமான வெறுப்போ கோபமோ அல்லது தனிப்பட்ட விரோதமோ குரோதமோ கிடையாது. அவர் மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆட்சியை நடத்துவதற்குரிய தலைவராக அமைந்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் என்ன உத்தரவாதம் சொன்னார்? வளர்ச்சியை சொன்னார். எல்லாருக்கும் 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னார். 15 லட்சம் ரூபாயை போடுவேன்னார். இதனால் அன்றைக்கு இருந்த வேலையை கிட்டாதா என்று நினைத்த இளைஞர்கள்லாம் அவர்கள் போட்டார்கள். பிறகு அதை விட அதிகமாக போனார்கள். இதெல்லாம் செய்யலையே அப்படின்னு கேட்கக்கூடியது ஒரு பக்கத்தில் இருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் அதை விட பெரிய ஆபத்து வேலையில்லா திண்டாட்டம். இளைஞர்கள் ஏராளம் வந்தார்கள். அப்படி வந்த இளைஞர்களுக்கு சரியான திட்டத்தை வகுக்காமல் அக்னிபாத்ன்னு சொல்லி இராணுவத்தையே டெம்பரரியாக ஆக்கி 3 வருஷம் உங்களை கொடுத்து அப்புறம் உங்களை அனுப்பி விட்டுருவோம்னு சொல்லி, அதுதான் பீகார் இன்றைக்கு பற்றியறிவதற்கு மிகப்பெரிய அடிப்படை. இன்றைக்கு அமைச்சர்களாக ஆகியிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களே அந்த அக்னிபாத் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா? நிதிஷ்குமாரிலிருந்து மற்ற கூட இருக்கிற துணையாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே. மோடி அப்படியுடைய பிரதமர் பதவிக்கு 4 கால்கள் இருக்கின்றன என்றால், அந்த நாற்காலிக்கு இதுக்கு 4 கால்கள் இல்லை, 2 கால்கள் தான் இருக்குது. இன்னும் 2 கால் இரவல் கால் தான் நின்று கொண்டிருக்கிறது. அதுதான் கூட்டணி. ஆனால் இதே பத்திரிகையாளர்கள் சொன்னார், மற்றவர்கள் என்ன நினைத்தார்கள்? இந்தியா கூட்டணி, இந்த கூட்டணியெல்லாம் நடக்குமா எங்கேயாவது? இவங்களாம் ஒன்று சேருவாங்களா? என்றைக்கு இவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க? இவங்கெல்லாம் ஒரே கருத்தை சொல்லுவாங்களா? ஒன்றாக சேருவார்களா? இந்தியா கூட்டணின்னா எவ்வளோ நாளைக்கு இருக்கும் என்றெல்லாம் கேட்டார்கள். ஆனால் இப்போது கேட்டவர்களே கூட்டணியை நம்பித்தான் வாழுகிறார். இதுதான் வேடிக்கையானது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்களே, ஆனால் அதுதான் இப்போ ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை என்னென்றால், தோழர்கள் நிறைய சொல்லிட்டாங்க. நம்ம சொல்ல வேண்டியது அறிவார்ந்த மக்களுக்கு இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். ஜனநாயகம், இந்த எதேச்சாதிகார ஒரு சட்டம், அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தனிநபர்களை குறிவைத்ததில்லை, அமைப்புகள் மற்றதில்லை. ஆனால் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் தூக்கலாம் அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு சட்டங்கள், விவாதங்களே கிடையாது.
பாராளுமன்றத்தில் பார்த்தீர்களானா விவாதங்களே இல்லாமல் மசோதாக்கள் சில மணி நேரங்களில் நிறைவேற்றப்படக்கூடியது. அரசியல் சட்ட திருத்தங்கள் அடிக்கட்டுமானத்துக்கே விரோதமானது. மிக முக்கியமாக இவைகளெல்லாம் வந்ததுனால தான் ஜனநாயகம் எதேச்சாதிகாரத்தின் பக்கம் ஜனநாயகம் சென்று விட்டது. எனவே மிகப்பெரிய நோயாக கோவிட் நோய் வந்து மனிதர்கள் எப்படி பிழைக்க முடியாதோ என்று அச்சப்படுவதைப் போல ஜனநாயகத்திற்கு, நம்முடைய இந்திய ஜனநாயகத்திற்கு, இந்த நாட்டு ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய மக்களாட்சிக்கு ஏற்பட்ட ஆபத்து என்பது மீண்டும் இந்த 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரே தேர்தல் ஒரே நாடு என்ற குரலெல்லாம் வந்த பிற்பாடு அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளெல்லாம் ரொம்ப சில நாட்களில், சில வார்த்தைகளில், சில வாரங்களில் எல்லாம் முடித்து தயாராக வச்சு அதை உடனே அறிவிக்க வேண்டியது தான். அடுத்த கட்ட ஆட்சிக்கு வந்த உடனே 400 வரும் அப்படின்னு நினச்சார். இப்போ 400 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு 2க்கு 400ங்கிறத பிரிக்க வேண்டிய அளவிற்கு வரக்கூடிய அளவிற்கு வந்தார்கள். நீங்கள் 400 சொன்னீர்கள், ஆனால் இப்போது காங்கிரஸ் நாங்கள் 100 என்று வந்து விட்டது. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அவர்கள் 99ஓடு ஜெயித்ததோடு இப்போ 11 சேர்ந்த உடனே இப்போ 100 அவர்களுடைய மிகப்பெரிய அளவிற்கு, அந்த அளவு கூட்டணி மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் இருக்கட்டும். முதல் கட்டம் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், வெற்றி, அதை அழகாக சொன்னாங்க. வெற்றி பெற்றவர் எப்பவுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார், தோற்றவர் இயல்பு வருத்தமாக இருப்பார். ஆனால் இந்த தேர்தலில் மக்கள் கொடுத்துருக்கிற இந்த தீர்ப்பு இருக்க, இது வெற்றி பெற்றவர் வருத்தத்தோடு இருக்கார், தோற்று போனவர் மகிழ்ச்சியோடு இருக்கார். வெற்றிக்கும் தோல்விக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதுதான் மிக முக்கியம். அதுதான் ஒரு பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய அளவுக்கு. அந்த அளவுக்கு காரணம் என்னென்னா, தோல்வி அடைந்தவர் தன்னுடைய தோல்வி ஒரு தோல்வியே இல்லை, நம்ம தத்துவ ரீதியாக வெற்றி பெற்றிருக்கிறோம், எண்ணிக்கை ரீதியாக தோற்றிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் அதுதான் சொன்னேன். இன்றைக்கி கூட தினமலர் பத்திரிகையில் ஒரு கிண்டல் பண்ணி எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் தெளிவாக படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஆங்கிலம் படித்த நண்பர்களுக்கு தெரியும், விக்டரி வெற்றி என்று சொல்லும்போதே பைரிக் விக்டரின்னு ஒரு வார்த்தை இருக்குது. VYHRRIC அப்படின்னு பைரிக் விக்டரின்னு போட்டால் என்ன அர்த்தம்னா, அதுக்கு என்ன அர்த்தம் எழுதி வச்சுருக்காங்கன்னா, எ விக்டரி ஆஸ் பேட் அஸ் டிஃபீட். அதுதான் தோல்விக்கு சமமான வெற்றி. அதுதான் ஏதோ வெற்றி பெற்றோன்னு இருக்குமே தவிர தோல்விக்கு சமமான வெற்றி என்ற அளவில் வந்து, இது எண்ணிக்கையை விட நண்பர்களே இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் மூச்சு விடுற அளவுக்கு வந்தது ஜனநாயகம். இதற்கு முன்னால் இந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் ஜனநாயகம் தீவிர சிகிச்சை பிரிவில் இறுதி கட்டத்தில் கொண்டு போதை அவதிப்பட்டிருக்கக்கூடிய அளவில் இருந்தது. இப்போ இந்த தேர்தல் முடிவில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், தீவிர சிகிச்சை பிரிவிலெல்லாம் நல்ல அளவுக்கு வச்சு இப்போ வெண்டிலேட்டர்லாம் இல்லை, அதுக்கு பதிலாக ஜென்ரல் வார்டுக்கு வந்தாச்சு. ஜனநாயகம் ஜென்ரல் வார்டுக்கு வந்தது தான் இந்த முடிவு, வேறு ஒன்றும் ரொம்ப சுருக்கமாக. தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஜனநாயகம் ஜென்ரல் வார்டுக்கு வந்திருக்கு. ஜென்ரல் வார்டிலேயே குடியிருக்க மாட்டாங்க. ஜென்ரல் வார்டில் இருக்கிறவன் நிச்சயமாக சில நாளில் வந்து ஜம்முன்னு அதுக்கு அப்புறம் வருவான். இதுக்கு ரொம்ப உதாரணம் வேறு யாரும் இல்லை, பேசுகிறவனே உதாரணம் தான். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். நான் அடுத்தவங்கள உதாரணத்துக்கு தேட வேண்டியதில்லை. எனக்கே பைபாஸ் ஆகி 33 வருஷம் ஆச்சு. இன்னும் நான் வைக்கிறேன். இப்போ நான் காலத்தை பைபாஸ் பண்ணிட்டேன். அதுதான் ரொம்ப மிக முக்கியம், மிகப்பெரிய அளவுக்கு. இது பெரிய சாதனை இல்லை, இது பகவான் செயல்னு சொல்லுவான் மற்றவன். இதெல்லாம் டாக்டர்கள் செயல். அதோடு எங்களுடைய ஒத்துழைப்பு, எங்களுடைய சூழ்நிலை, மருத்துவத்தினுடைய அதிசய விஞ்ஞான சாதனை மிகப்பெரிய அளவு. இப்போ அவ்வளோ வளர்ந்து போச்சு. ஆகவே வந்தவன் என்ன பண்ணுறான், வேலை செய்கிறோம். அது மாதிரி இந்த இந்தியா கூட்டணி இப்போ முழுமையாக வரலைன்னாலும் அடுத்தது மருத்துவமனையில் ஜென்ரல் வார்ட்லேயே இருக்க மாட்டாங்க. வெளியில் வந்து அவங்க மிக வேகமாக வரக்கூடிய அளவிற்கு இருக்கும். ஜனநாயகம் பிழைத்தது.
முதல்ல எண்ணிக்கையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், 6 ஆட்சி அமைத்தார்கள், ஆட்சி அமைக்கலைங்கிறதெல்லாம் அப்புறம். தத்துவ ரீதியாக அதே மாதிரி இந்திய அரசியல் சட்டம், புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் அதனுடைய முகப்புரையில் எழுதப்பட்ட அந்த தத்துவங்கள், உரிமைகளுக்கெல்லாம் தூக்கி எறிந்து விடுவோம், மனு தர்மத்தை தான் மீண்டும் அந்த அரசியல் சட்டம் இருந்த இடத்துல வைப்போம்னு சொன்னவர்களுக்கு ஏற்பட்டது தான் தோல்வி. எனவே நான் தோற்றவர்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், வெற்றி பெற்றவர்களால் ஐயோ நம்ம மனு தர்மத்தை கொண்டு வர முடியலையே, நாம் நினச்ச சமதர்மத்துக்கு அவங்க பேசுகிறார்களே, சமூக ரீதியாக நாமும் சொல்லியாக வேண்டியிருக்க அப்படின்னு எப்படி அவர் திருப்பினார்கள். ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறவர்கள் கொள்கையை பற்றி அவர் கவலையே படலை. நேற்று ஒன்று சொல்லுவார், இன்றைக்கி ஒன்று சொல்லுவார், மாற்றியே இருப்பார். அதுதான் மிக முக்கியம். அதுக்கு உதாரணம் வேறு எங்கேயும் போக வேண்டாம். ரொம்ப அதிகமாக நான் பேச போகிறதில்ல, இன்னும் சில மணித்துளிகளில் முடிக்க போகிறேன் எல்லா விஷயத்தையும். அதாவது ராமர் கோயிலை பற்றி சொன்னாங்க. இது 2 பேரும் முன்னால் நம்முடைய தோழர்கள் பேசும்போது சொன்னாங்க, இன்னும் ராமர் கோயில் முழுமையாக கட்டி முடிக்கலை. அது நல்லா அழகாக அருள்மொழி அவர்கள் சொன்னார்கள். ராமர் கோயில் முடிக்கப்படாமையே திறக்க விழா, அதுதான் மிக முக்கியம். ஏன்னா இவர் இருக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நினச்சி அது தேர்தலுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னார். தேர்தலுக்கு பயன்பட்டுதா? ராமர் பயன்பட்டாரா? அதுக்காக அவர் என்ன பண்ணார்? எங்கெங்கேயோ போனார். நம்ம வெள்ளம் வந்தபோது தூத்துக்குடி பக்கம் போகலை, தென் மாவட்டங்களுக்கு போகலை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஊரில் இருக்கிற தண்ணீர்லாம் எடுத்து, எல்லா முக்கடலில் இருக்கிற தண்ணீர்லாம் எடுத்து கொண்டு போய் எல்லாம் போட்டு, சாதாரணமாக ராமன் அவ்வளவு ராமனை அந்த காலத்திலே குளிப்பாட்டிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. பூராமே பாலராமனை எல்லாத்தையும் செய்தார். எல்லாம் முடித்த உடனே இப்போ ராமர் இடத்துல இப்போ முழுக்க அந்த பொது தொகுதியில் அகிலேஷ் யாதவ் கட்சிக்காரர்கள், இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள், ஒரு ஆதிதிராவிட சகோதரரை, ஒரு சமூகனை நிறுத்தி வைத்து, அதுதான் ரொம்ப மிக முக்கியம். வெற்றி பெற்று சம்பூகன் வெற்றி பெற்றான், ராமன் தோற்று போனான். இதுதான் புதிய ராமராஜ்யம், ஜனநாயக ராஜ்யம் என்று வந்தாச்சு. இதுதான் பெரியார் வெற்றி பெற்றார். அயோத்தியில் பெரியார் வெற்றி பெற்றார். இதை இப்போ சொல்லலை. நாங்கள் 1971 சில இளைஞர்கள் பிறந்திருக்க மாட்டாங்க, சில பேர் வயசானவங்களுக்கு தெரியும். 71 தேர்தல் முக்கியமாக இவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும். பூராமே சேலம். அந்த சேலத்தில் ராமனுக்கு இப்படி எடுத்தாலே, ராமனை இப்படி பாடுபடுத்தி விட்டார்களே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கலங்கடித்து வைத்தார் மிகப்பெரிய அளவுக்கு. திமுக தோழர்களே ரொம்ப சங்கடப்பட்டாங்க. திராவிட கழகம் நம்ம வர்றதை கெடுத்து விட்டாங்களே, திமுக வாய்ப்பு இருக்கே அப்படின்னு ஒரு காலத்தை போட்டாங்க. ஆனால் என்ன நடந்தது? மிகப்பெரிய அளவுக்கு ஒரே வார்த்தை, ராஜகோபாலாச்சாரியாரும் காமராஜரும் ஒன்று சேர்ந்தாங்க. பிறகு காமராஜர் சொன்னார், என் வாழ்நாளில் நான் செஞ்ச மிகப்பெரிய அரசியல் தவறான ஒரு அரசியல் முடிவு நான் ராஜகோபாலாச்சாரியாரோட சேர்ந்து பட்டது மிகப்பெரிய அளவுக்கு. அப்படி எல்லாம் சேர்ந்து கூட கடைசி நேரத்தில் ராமனை காட்டி தான் போஸ்ட் அடித்தாங்க. அதுக்கு யோசனை சொன்னவர் அவருடைய துக்ளக் பத்திரிகையினுடைய அட்டப்படம் தான் பெரிய அளவுக்கு போஸ்டாக தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தது 71. இதெல்லாம் பழையவர்களுக்கு தெரியாது. மிக முக்கியமாக அதே நிலை உத்தரப்பிரதேசத்தில் இப்போ அதுதான் சொன்னோம். ஆஹா, இவர்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா, இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்டார் மோடி. நான் வேலைவாய்ப்பை பற்றி பேசலை, மற்றது பேசலை. தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் சொன்னது, பிரதமர் அவர்கள் என்ன பேசினார் உங்களுக்கெல்லாம் நினைவூட்டுலாம், நல்லா மறக்காத ஞாபகம் இருக்கும் சொன்னார். ரொம்ப மிக முக்கியமாக இவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா, காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா, இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா, இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் மறுபடியும் பாலராமர் டென்ட்டுக்கே போயிடுவார், கோயிலை இடிப்பாங்க, ராமர் கோயிலை இடிப்பாங்க அப்படின்னார். இடிக்கிறது யார் பழக்கம்னு கேட்டாங்க. அப்போவே கடப்பாறை யார் கையில் இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இடித்து தான் அந்த இடத்துலையே அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ஏற்கனவே பாபர் மசூதியை இடித்து தான் கட்டியிருக்காங்க. அதில் இன்னும் போயிடுவாங்கன்னெலாம் சொன்னார்.
ஆனால் கோயில் பத்திரமாக தான் இருக்குது, ஒன்றும் சந்தேகமே இல்லை. கோயிலுக்காக தான் பல பேரை இடித்ததுனால தான் இன்றைக்கி தோற்று போனாங்க. அதுதான் பத்திரிக்கையில் வர்ற அவங்க பேட்டியில் நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில், ஏன்னா எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 அல்லது 6 தொகுதிகளும் வெற்றி பெறலை. அதுதான் மிக முக்கியம். அயோத்தியில் அப்படி வந்தார்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு. சரி, இது சேலத்தையும் 71 தமிழ்நாட்டு சேலத்தையும் 2024 உத்தரப்பிரதேச அயோத்தியாவும் அங்கே இருக்கிற பாலராமர் இங்கே இருக்கிற பெரியார் ராமர் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வித்தியாசம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் பூராமே. ஆனால் இதில் என்ன ரொம்ப முக்கியமான வெற்றி என்று சொன்னால், ஏன் தோற்றவர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க, வெற்றி பெற்றது எப்படின்னு சொன்னதுக்கு விளக்கம் என்னன்னா, ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய, கோடிட்டு காட்ட வேண்டிய செய்தி, மற்றவங்க அங்கே இருக்கிறவர்கள் ராமனை நம்பாமல் ராமர் கோயிலுக்காக ஓட்டு போடாமல் விட்டாங்க அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், அவங்களாம் பாதிக்கப்பட்டவங்க. ஆனால் ராமருக்காகவே எல்லா இடங்களிலும் தீர்த்தத்தை சேகரித்து ராமர் கோயிலையே சொல்லி அங்கே இருக்கிற மற்றவங்க சங்கராச்சாரியார்கள்லாம் எதிர்த்து சொன்னால் கூட இவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன உடனே இல்லை அதெல்லாம் பொருட்படுத்தலாம், அதெல்லாம் சனாதனத்துக்கே விரோதம்னு சொன்னாங்க. இவர் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் போனவர் இருக்கார், அவரே ராமரை கையை விட்டார். அதுதான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி, பெரியாருக்கு கிடைத்த வெற்றி. ராமரை கையை விட்டார். எப்படி? ஜெய் ராம், ஜெய் ஸ்ரீராம் சொன்னவெல்லாம் அடிக்கணும், அடித்து அது சொல்லலைன்னா காரை விட்டு கீழே இறங்கு, இல்லைன்னா அடிப்போம் என்று சொன்னது பூரா ஜெய் ஸ்ரீராம் அதுதான் சொல்லார். ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் ராமரை பற்றி முதல் கூட்டத்திலேயே அவர் பேசவே இல்லை. கூட்டணி கூட்டத்தில் அதை தந்தி டிவியிலேயே சொன்னாங்க. ராமரை பற்றி எதுவுமே அவர் மென்ஷன் பண்ணலை, பேசவே இல்லை. அதுக்கு எல்லாவற்றையும் சொன்னதை விட அதற்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியம் என்னன்னா, ராமரை கைவிட்டு திடீர்னு ஜெய் ஜெகநாத் அப்படின்னார். அதுதான் மிக முக்கியம். ராமருக்காக சொன்னவர் ராமர் கடவுளை கைவிட்டார். அதுக்காக அவர்கள் கைவிட்டது மட்டுமல்ல, யார் கோயிலை கட்டி அதற்காக வாக்கு வாங்கலான்னு நினைத்தார்களோ அங்கே எனவே கடவுளில் எந்த கடவுள் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க, எந்த நேரம் சீசன் கடவுள் மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு போகிற நேரத்தில் அவங்கவுங்க அந்த சீசன் சொல்கிற மாதிரி இந்த நிலையை மாற்றினார்கள்னு சொன்னால் அவருடைய எண்ணம் எப்படி விரும்பியது என்று நினைத்து பார்க்கணும். இப்போ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அவதார்னார். கடைசியில் எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க. ஒரு சனாதனங்கிற வார்த்தையை சொல்லிட்டாருன்னு உதயநிதி மேலே எங்கள் மேலே என்ன வழக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு அவர்களோடு கூட்டா அப்படின்லாம் கேட்டு அதை வைத்து கொண்டு நாம் ஜெயிக்கலாம், இந்தியா கூட்டணிக்கும் திமுகவுக்கும் கொடுக்க ஒரு பிளவை உண்டாக்கலாம் அப்படின்னு நினைத்தவர்கள் ஏமாந்து விட்டார்கள். மாறாக இந்த சனாதனத்தில் ஒரு வார்த்தை சொன்னதை விட அதிகமான அளவுக்கு அவதாரமாக கடவுள் அவதாரம் இப்படியெல்லாம் சொல்லுவாரா, கடவுள் இந்த மாதிரி கேட்பாரா, பதில் சொல்லுவார்னு தேர்தல் பிரச்சாரத்தில் மம்தா பானர்ஜியிலிருந்து ராகுல் காந்தி அவர்களும் பேசக்கூடிய அளவிற்கு வந்தாருன்னா, இது சனாதனம் பேசுகிறவங்க கூட இவ்வளோ வேகமாக பேசலை. ஆகவே தத்துவ ரீதியாகவே வெற்றி பெற்றவர்கள் யார் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே அடுத்த சங்கதிகளை பொறுத்தவரையில் கொள்கை ரீதியாக இங்கே மிக முக்கியமான அடிப்படை அது இந்த காரணம் என்ன, மதம். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பொருள்களெல்லாம் பிடிங்கி உங்கள் தாலியை கூட எடுத்து அதை இவர்களுக்கு கொடுத்து விடுவாங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க. இன்றைக்கி என்ன நடந்தது, யாருக்குமே அவர்களுக்கு அதை பொருட்படுத்தலை. காரணம், எங்களுக்கு தேவை ராமரோ இன்னொரு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தேவை ரொட்டி, எங்களுக்கு தேவை உணவு, எங்களுக்கு விலைவாசியை குறைச்சிருக்கீங்களா, எங்கள் வேலை வாய்ப்புகள் வந்திருக்கிறதா, இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுங்க, உங்களை நம்பி நாங்கள் அதுக்கு தானே ஆட்சியை 10 வருஷம் கையில் கொடுத்தோம் என்று திருப்பி கேட்கக்கூடிய அளவிற்கு வந்தார்கள். அதனுடைய விளைவு மிகப்பெரிய மாறுதலை உண்டாக்கியிருக்கிறது. இதை ஒன்று உங்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் சொல்கிறத விட இன்றைக்கு என்ன சூழல் என்று சொன்னால், நண்பர்களே, 400 வருவோம், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னவர்கள் நிலையை பற்றி சொல்லும்போது, மற்ற இந்த நாட்டை ஒரு பன்முகத்தன்மையை ஒப்புக்கொள்ளாமல், ஜனநாயகத்தினுடைய அடிப்படையை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சூழல் என்றால், இது இன்றைக்கு வந்திருக்கிற இந்து பத்திரிகையினுடைய தலையங்கம்.
இந்த பத்திரிகையுடைய தலையங்கம். ஃபார் ப்ளூராலிட்டின்ற தலைப்பு. பன்முகத்தன்மைக்காக மேலே இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மை அழிக்கப்படக்கூடாது, அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தீர்ப்பு. பன்முகத்தன்மை கிடையாது. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே அவ்வளோதான். ஆனால் ஒரே ஜாதின்னு மட்டும் நாங்கள் சொல்ல மாட்டோம். இந்த கேள்வி கேட்டோம், அதுக்கு பதிலே கிடையாது. அதுதான் மிக முக்கியம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பகுதியை அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இந்த தலையங்கத்தில். இப்போ உங்களுக்கு இதில் சிஎஸ்டிஎஸ் லோக் நிதிஸ் போஸ்ட் போல் சர்வே அப்படின்னு ரொம்ப மக்கள் மத்தியில் போய் தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு அவர்கள் எதனால் ஓட்டு போட்டார்கள், ஏன் இந்த இந்தியா கூட்டணிக்கு இவ்வளவு அதிகமான அளவுக்கு அவர்கள் வரவே மாட்டார்கள் சொன்னது மாதிரி அதற்கு முன்னால் இருந்த சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றியெல்லாம் விளக்கி இங்கே இவர்கள் ஏன் பெரிய அளவுக்கு மோடி கீ கேரண்டி பயன்படலை அப்படிங்கிறதுக்கு எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. எடுத்த உடனே அவர்கள் இப்போ கணக்கு போட்டு சொன்னதை வைத்து கொண்டது இந்த தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். அவங்க ஏதோ சொல்லலை, நமக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பு வெறுப்புகள் யார் மீதும் கிடையாது. கொள்கை ரீதியான ஒரு அனாலிசிஸ், ஒரு ஆய்வு, அவ்வளோதான். அப்படி வருகிற போது இங்கே சொல்கிறார், இந்த வார்த்தையை கவனிங்க, மிக முக்கியமாக. ஆரம்பிக்கும் போதே எவ்வளோ அழகாக எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏ ட்ராப் இன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்ஸ் வித் தி கவர்னன்ஸ். ஆளுமையை பொறுத்தவரையில் சரியாக இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கீழே இறங்க வேண்டிய அளவிற்கு வந்தாச்சு. தி ஸ்டாக்னேட்டிங் பாப்புலாரிட்டி ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. தேக்கம் அடைஞ்சி விட்டது, வேகமாக போகலை. முந்தி இருந்ததை விட வேகமாக போகிறோன்னு நினச்சாங்க. உலகில் அவ்வளோ என்னென்னோ பார்த்து காட்டினாங்க. உலகத்தையே நாங்கள் தான் விஸ்வகுரு, இந்த நாட்டுக்கே விஸ்வகுரு அவர் சொன்ன வார்த்தை. மிகப்பெரிய அளவுக்கு இந்த நாட்டை அப்படி தான் ஆக்குவோம், உலகத்துக்கே வழிகாட்டி ஆகும் சொன்னோன்னு. ஸ்டாக்னேட்டிங் பாப்புலாரிட்டி, பொதுமக்கள் மத்தியில் செல்வாக்கு. ஸ்டாக்னேட்டிங் பாப்புலாரிட்டி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. தி ரிசலியன்ஸ் ஆஃப் தி ரீஜனல் பார்ட்டிஸ். மாநில கட்சிகளுடைய மகத்தான உறுதி, அதுதான் மிக முக்கியம். இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றியே தீர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான உறுதி. அண்ட் தி ரீஜெனரேஷன் ஆஃப் தி காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு புத்தாக்கம், அதுதான் ஒரு புது உணர்ச்சி. ரீஜெனரேஷன் ஆஃப் தி காங்கிரஸ் பார்ட்டி. அதை எல்லாத்தோட தாண்டி முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, அண்ட் ஃபேடிங் ஆஃப் இந்துத்துவா ஃபார் மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ் இன் ஹிந்தி ஹார்ட்லேண்ட். அதுதான் மிக முக்கியம். அதாவது ஹிந்துத்துவா ஏன் ராமர் கோயிலை சொல்லி ஓட்டு கேட்குறாரு, ஏன் ராமர் வெளியே போயிடுவார்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, இந்துத்துவா இந்துக்கள் கையில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் பிடுங்கி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க. தாலியை கூட எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்ற அளவுக்கு ஒரு பிரதமர் இது வரையில் எந்த நாட்டிலையும், அதுவும் அரசியல் சட்ட ரீதியாக படம் எடுத்தவர்கள். அரசியல் சட்டத்தையே விடுங்க, தேர்தல் சட்டப்படியே மதத்தை கடவுளை பயன்படுத்தக்கூடாது. தேர்தல் கமிஷன் ரொம்ப வேகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப மிக முக்கியமாக. ஏன்னா தேர்தல் கமிஷன் இன்னொரு சவுக்கிதார் கோட்டை, அதாவது நின்று மிக முக்கியமாக எல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படி சொல்கிற அளவுக்கு வெட்கக்கேடான ஒரு சூழல் பூரா. மிக முக்கியம். எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து அனுப்புனா இவருடைய பேச்சை பற்றி நீதிபதிகள் மற்றவர்களெல்லாம் கையெழுத்து போடுறாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அதிகாரிகள். தேர்தல் கமிஷன் யாருக்கு நோட்டீஸ் அடிக்குது, அந்த கட்சியினுடைய தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, மற்றவர்களுக்கெல்லாம் அவரவர்களுக்கு அனுப்புகிறாங்க. ராகுல் காந்திக்கு அவர்கிட்ட அனுப்புகிறாங்க, அந்த கட்சிக்கு தலைவருக்கு அனுப்பலை. ஆனால் அதே நேரத்தில் இவருக்கு மீது பிரதமர் அப்படின்னா நோபடி செபோலா. நீதித்துறைக்கு ஏன் நீதி தேவதை கண்ணை கட்டியிருக்கான்? யாருமே சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, எவ்வளோ பெரிய நிலையில் இருந்தாலும் கூட. ஆனால் இவர் மீது என்ன பண்ண முடியாதுன்னு அவருக்கு பதிலாக வேற ஒருத்தருக்கு நோட்டீஸ் பதில் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே எழுதும்போது அதுக்காக தான் இந்துத்துவா கருத்தை சொன்னார்கள். அதில் ஃபேடிங் ஆஃப் தி இந்துத்துவா ஃபார் மார்ஜினலைஸ் செக்ஷன். சாதாரண மக்கள் இருக்காங்க பாருங்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்கக்கிட்ட நாமெல்லாம் இந்துக்கள் அல்லவா, இந்துக்களே ஒன்று சேர்க்கல அப்படின்னு எங்கே சொன்னால் எடுபடும், அதில் கூட கவனமாக இருக்காங்க.
இந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட் அதுதான் மிக முக்கியம். ஹிந்தி பகுதி இருக்குது பாருங்கள், உள்பகுதி ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், அது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் இதை பயன்படுத்தலாம். அதனால தான் இங்கே வந்தாருன்னா திமுகவை பேசுவாரே தவிர இங்கே வேறு அந்த மாதிரி சங்கதிகள் பேச மாட்டார். அங்கே போனாருன்னா முழுக்க முழுக்க முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரம், அதே மாதிரி முழுக்க முழுக்க மத சார்பின்மைக்கு விரோதமான பேச்சு, தேர்தல் கமிஷனுடைய சட்ட விரோதமான பேச்சு, இவ்வளோலாம் இருந்தது, எந்த விதமாக இல்லை. ஆகவே தான் இதை ஆல் தீஸ் இந்த காரணங்களெல்லாம் சேர்ந்து தான் all these contributed to the National Democratic Alliance reduced majority in the 2024 general election, according to the CSDS Loknidhi's post-poll survey in its pre-poll survey. அப்படி அவங்க ஆக்சுவலாக முன்னால் இருந்தாலும் அதுக்குரிய அளவிற்கு இந்த சர்வே எல்லாம் எடுத்து என்னென்ன நடந்ததுன்னு எடுத்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு சொன்னாங்க இங்கே பேசும்போதே, இந்த நடுவில் ஒன்றும் இல்லை, தேர்தல் முடிஞ்சு அந்த ஓட்டு போட்டு எல்லோரும் திரும்புகிறாங்க, எல்லாருக்கும் ஒரு குண்டு இந்த மாதிரி உடனே எல்லா தொலைக்காட்சி ஆனால் எல்லா தொலைக்காட்சிலையும் வரல, குறிப்பிட்ட சில தொலைக்காட்சியை தயார் பண்ணி வச்சு உடனே பார்த்திங்கனாக்கா யாருக்கு வராத அவள் தான் இத்தனை இடம் வருவாங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவிற்கு போட்டார்கள் பூராமே. காரணம் அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர் வச்சுருக்காங்க, உடனே எக்ஸிட் போலை பற்றி பேசுனாங்க. அப்போ தான் எங்களை கேட்டாங்க, எக்ஸிட் போல் முக்கியம், எக்ஸாக்ட் போல் எப்போயா வருது அதை பாரு முதல்ல. எக்ஸாக்ட் போல் வேறு விதமாக இருக்கும். எக்ஸிட் போல்னால் என்ன அர்த்தம், வெளியே, எக்ஸிட்னா வெளியே போகிறது, வெளியே போகிறது யாருங்கிறது தான் இப்போ அங்கே தகராறு இருக்குது, அதுதான் மிக முக்கியம். ஆகவே தான் அந்த பிரச்சனைகளை பற்றி சொல்லுகிற நேரத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு வந்திருக்கிறார் என்றால், இன்னும் மிக முக்கியமாக கடைசியாக சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே வெற்றி பெற்றோம், ஒடிசாவை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பதிலளிக்காங்க. ஈவன் இட்ஸ் அசெண்டன்ஸ் இன் ஒடிஷா அண்ட் தெலுங்கானா வாஸ் நாட் எனஃப் டு ரீகூப் இட்ஸ் லாசஸ் இன் தி ஹிந்தி ஹார்ட்லேண்ட். ஹிந்தி பிரதேசத்தை, உத்தரப்பிரதேசம் அதுதான் மிக முக்கியம். உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் அவர் எங்கே இருக்காருன்னா இப்போ தெரியல, யாராவது அவரை ஒன்றும் படத்தை கூட காட்டலை. மிக முக்கியமாக இவங்க போன தலைவர்களில் உத்தரப்பிரதேசம் தான் 80 மொத்தம் இடம். அந்த உத்தரப்பிரதேசத்தில் இவர்கள் போன முதல்ல எவ்வளவு, ஒவ்வொரு தடவையும் 64, அது அடுத்தது நாங்கள் உத்தரப்பிரதேசம் வைத்து தான் எல்லாம் வருவோம்னு சொன்னார்கள். ஆனால் அங்கே இந்தி பிரதேசங்கள் பூராத்திலையும் இன்றைக்கு அடி வாங்கியிருக்கிறார்கள்னா அதில் மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் ஏமாற மாட்டார்கள். ஜனநாயகத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட அது பூரா அதை எடுத்துக்கொண்டவுடனே நாங்கள் நடத்தலாம் என்று நினைத்தார்கள். அதுக்கு நேர் எதிராக வந்தது தான் அவர்களுக்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி. ரொம்ப மிக முக்கியமாக இங்கே வந்தார்கள், இங்கே அவரோட ரோட் ஷோவை பற்றி சொன்னார் பூராமே. எல்லா விதமான நடந்த பிற்பாடு கூட 9 முறை வந்தார். ஒரு முறை தியானம் பண்ணுறதுக்கு வந்தார், 9ல் 10வது முறையாக என்னன்னு தெரியல, தியானம் அது கணக்கில் எடுத்தா போகாமல் கடைசியில் தியானம். இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா ரொம்ப பேருக்கு தியானம் சிறிய நேரத்தில், இன்னும் சில பேர் உருண்டாங்க கடைசி நேரத்தில். அந்த உருண்டதுனால ஓட்டு கீழே, அதுவும் கேண்டிடேட் உருண்டல, கேண்டிடேட்டுடைய கணவர் உருண்டார், அதுதான் ரொம்ப மிக முக்கியம். மிகப்பெரிய அளவுக்கு இந்த உருண்ட ஆள் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி உருண்டிருந்தால் கூட இன்னொரு 5 ஓட்டாவது அனுதாபத்தில் வந்திருக்கும். தேர்தலில் ஓட்டுப்பட்டியை திறக்கிற நேரத்தில் போய் உருண்டா அதுன்னா கட்டி போட்டால் குட்டி போடுறது செடியாக இருக்குது உள்ள. ஒருவேளை அது மாதிரி வித்தைகள் இருக்கோ நமக்கு தெரியல, நமக்கு தெரியாது. ஆகவே இதில் ரொம்ப மிக முக்கியமாக ரொம்ப வேடிக்கையான ஒரு சூழல். ரொம்ப தெரிஞ்ச பெரிய வெற்றி என்னன்னா, இங்கே கடவுள்களால் இந்த வெற்றி வரல, மூட நம்பிக்கைகள்னால இந்த வெற்றி வரல, அல்லது தோற்று வரல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மக்களே அங்கே எங்களுக்கு வேண்டியது வேலை வாய்ப்பு, ராமர் இல்லை அதெல்லாம் அப்புறம் அப்படின்னு பக்தியை வீட்டில் வச்சுருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டு விட்டது. இந்த சுவரெழுத்தை இப்போது இன்னும் பேர் 2 பேர் 4 பேர் கூட்டணி ஆட்சிக்கு வந்திருக்கிறவர்கள் இதை புரிந்து கொண்டு செயல்பட போகிறார்களா, அல்லது இல்லை நாங்கள்லாம் பழையவர்களையெல்லாம் அழைச்சிட்ருக்கோம்,
எங்களுடைய அந்த பழைய அமைச்சர்கள் எல்லாரையும் நான் போட்டுட்டேன். ஆகவே அந்த முறையை நாங்கள் பழைய முறையிலேயே நடத்த இருக்கிறோம் என்று சொல்ல இருக்கிறார்களா என்பதுதான் இப்போது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி சொன்னால் இந்த ஆட்சியில் அவர்களுக்கு இன்றைக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். ஆனால் இன்னும் அங்கே பிரச்சனை தீரல மிக முக்கியமாக. ஆகவே அதுக்கு முதல்ல என்ன சொன்னாங்க, இவர்கள் வந்தால் நிலையான ஆட்சியை கொடுக்க முடியாது. ஏன்னா இவர்களெல்லாம் கூட்டணி கட்சிகள்லாம் பிரிஞ்சிடுவாங்க. நாங்கள் ஒருத்தர் தான் நிலையான ஆட்சின்னு சொன்னார். ரொம்ப காலத்துக்கு முன்னாலே தந்தை பெரியார் சொன்னார், ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் என்னன்னா நிலையான ஆட்சி என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதை விட ரொம்ப முக்கியமானது நிலையானதாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதை விட நிலையான ஆட்சியை தாண்டி நீதியான ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னார். அதுதான் மிக முக்கியம். அந்த நீதியான ஆட்சி இந்த நாட்டில் நடைபெற வேண்டும். அதற்குரிய வாய்ப்புகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடியது. பைத்தியக்காரர்கள் சில பேர் இங்கே சொன்னாங்க, கலைஞர் மறைந்தவுடனே இன்றைக்கி நூற்றாண்டு விழாவுடைய நிறைவு முடிஞ்சு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய மறைவு வந்தவுடனே இது வெற்றிடம் அப்படின்னு சொன்னபோது இந்த மேடையில் தான் திராவிடர் கழகம் சொன்னது ரொம்ப மிக முக்கியமாக, தமிழ்நாட்டை பற்றி புரியாதவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஒருபோதும் தமிழ்நாடு வெற்றிடமாகாது, இது கட்டிடமாக இருக்கும் மற்றவர்களுக்கு என்று சொன்னோம். அந்த கட்டிடம் இருக்கிறத மிக முக்கியமாக இன்றைக்கு எல்லாரும் கற்றுக்கொண்டு போகிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு. அதை கூட குற்றம் சொன்னார். சாப்பாடு போடுறதுனால மிக முக்கியம், அதை கூட குற்ற திட்டங்களையே சொன்னார் மிகப்பெரிய அளவுக்கு. இப்படி எல்லாவற்றையும் சொல்லி 40க்கும் 40 என்று தமிழ்நாடு சொல்லி வைத்ததுனால மிக முக்கியமாக அதை முதல்வர் அவர்களுக்கு தான் அந்த தனிப்பெருமை, கூட்டணி கட்சி தோழர்களுக்கு பெருமை, உழைத்தவர்களுக்கு பெருமை, எல்லாவற்றை விட ரொம்ப மிக முக்கியம் ஓட்டளித்த பெருமக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்றி செலுத்தணும். மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் வித்தையெல்லாம் நடக்கலை. மிகப்பெரிய அளவிற்கு கடவுளை காட்டினாங்க, ஐயோ இப்படி ஆகிடும்னாங்க, ஊழல்னாங்க, போதைன்னாங்க மிகப்பெரிய அளவிற்கு. ஆனால் எதுவும் எடுபடலை. இன்னும் கேட்டால் பணம்தான் பிடிக்கப்பட்டது. மிகப்பெரிய அளவு தோற்று போனவர்களே மந்திரி ஆக்கியிருக்காங்க. இன்னும் ஜனநாயகம் இன்னும் பார்த்திங்கன்னா தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து அது ஜென்ரல் வார்டுக்கு வந்திருக்கிறோன்னு நாம் உதாரணம் சொன்னோம் பாருங்கள். அதை சாதாரணமாக நினைக்காதீங்க. இப்போ உதாரணமாக அவருடைய அகராதியில் வெற்றின்னா தோல்வி, தோல்வின்னா வெற்றி எல்லாம் சமந்தான். மிக முக்கியமாக தோற்று போனவர்களையும் தைரியமாக அழைத்து அவர் மந்திரி வேலை கொடுப்பார். உதாரணமாக நான் சொல்கிறது, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் மந்திரி வேலை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி முருகனை காட்டுறாங்க. அவர் வேலை கொடுன்னு கேட்டால் நம்ம இளைஞர்கள் கேட்டாங்க, அவர் வேலை கொடுத்துட்டார். அதுதான் அப்புறம்தான் இளைஞர்களுக்கு அங்கே கொடுத்தாங்க மிகப்பெரிய அளவுக்கு நீலகிரியில். அவர் சொன்னார், முதல் நாள் கூட நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். தோற்று போனவுடனே நல்ல ஜனநாயகவாதிகளாக இருந்தால் என்ன செய்யணும்? ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருந்தால் நான் தோற்று போயிட்டேன், இனிமேல் அந்த பதவிக்கு நான் வர மாட்டேன், அடுத்தது நான் வெற்றி பெற்று வருவேன்னு சொன்னார். ஒரு முறை இல்லை, இப்போ ஏன் அவருக்கு என்ன கூடுதல் தகுதின்னா சட்டசபையிலையும் தோத்தார், நாடாளுமன்றத்திலையும் தோத்தார், அமைச்சரானார். இது தகுதி. இது என்ன ஜனநாயகத்தில். அதே மாதிரி பார்த்தீங்களான்னா இன்றைக்கு ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர் எம்பி ஆகணும்னு நினச்சி அவர் 2ல் எதை ராஜினாமா பண்ணியிருப்பார், 2ல் ஏதாவது ஒன்று தானே இருப்பார். இப்போ என்ன பண்ணணும்? தோற்று போன பிற்பாடு அவர் அங்கே 10 நீடிக்கலாமா? அதே மாதிரி இங்கே வந்திருக்கிறவர்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்களா? எனவே இத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றன. எனவே தான் இன்னும் ஜனநாயகம் முழுமையாக அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியே வரல. அதுதான் இன்னும் அந்த கோளாறுகள் இருக்கிறது. அதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது. இந்தியா கூட்டணி மேலும் பலமாக அவர்கள் தங்களுடைய பணியை செய்கிறார்கள். ஒரு நல்ல கொள்கை அறிக்கை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை அழகாக சொன்னாங்க. கவிஞர் சொன்னார், தோழர்கள் சொன்னாங்க. அதில் சமூக நீதி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஏன்னா நீதிமன்றத்தில் அடிக்கடி உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் எங்கே போனாலும் குவான்டிஃபைடு டேட்டா இருக்கா? அவங்க சொல்கிற வார்த்தை நீதிபதிகள், அதாவது கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறதா, அந்த புள்ளி விவரம் இருக்கா, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. அப்போ கணக்கெடுத்தால் தானே நீடிக்கும். ஆகவே தான் அதை செய்யணும். இதில் என்ன இருக்குது? 2வது, ஜாதியை
இதில் இன்னொரு விசித்திரமான சூழல் நம்ம நாட்டில். ஜாதியை ஒழிக்கணுங்கிறவன் ஜாதி வாரி கணக்கெடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜாதியை விடா பிடிச்சா பிடிச்சிக்கிட்டு இருக்கான் பாருங்கள், பூணூலை முதுகில் பிடிச்ச மாதிரி. அவன் ஜாதி வாரியாக கணக்கெடுக்கக்கூடாதுங்கிறான். இது ரொம்ப விசித்திரமான ஒரு சூழல். காரணம் என்னென்னா, மக்கள் படிச்சிடக்கூடாது, மக்களுக்கு உத்தியோகத்தில் சமூக நீதிப்படி கிடைச்சிடக்கூடாது. அதுக்காக தான் அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர வேறு கிடையாது. ஆகவே சமூக நீதி, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அடிப்படை என்று சொல்லும்போது இன்றைக்கு அந்த கருத்து நிறைய வந்தாச்சு. ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக சட்டமன்றத்திலேயே தீர்மானம் போட்டு அதுக்காக எதிர்க்கட்சி பிஜேபியையும் அணைத்து கொண்டு எல்லாரையும் சேர்த்து பிரதமர் மோடியை போய் சந்தித்தவர் தான் இன்றைக்கி அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார். இல்லைன்னு மறுக்க முடியாது. இப்போ ஜாதிவாரி கூட்டணியை பற்றி உங்கள் கருத்து என்னான்னு கேட்டால் என்ன செய்வாங்க? இல்லை ஜாதிவாரி கூட்டணி இல்லை, அது ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, திமுக சொல்லியாச்சு, மற்ற இந்தியா கூட்டணிக்காரர்கள் சொன்னார்கள், ஆகவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கலாமா? தயவுசெய்து நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே தான் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் வரக்கூடிய சூழல் இருக்குது மிக முக்கியமாக. எனவே ரொம்ப வேகமாக போகும்போது அடுத்து என்ன நடக்கிறதுன்னு பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப மிக முக்கியமாக காட்சிகள்லாம் டர்னிங் சீன் மாதிரி மாறும் மிக முக்கியமாக, மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே இந்த அடிப்படை என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு சூழல். அதை தான் இன்றைக்கு எழுதியிருக்காங்க. இந்துத்துவா என்ற அளவுக்கு இல்லை, தி ஸ்ட்ராங் சப்போர்ட். இது எப்படி வந்தது இந்த வெற்றி இந்தியா கூட்டணிக்கு என்பதை ஆய்வு செய்து அந்த இந்து பத்திரிகையுடைய தலையங்கத்தில் இருக்கிற இன்னொரு செய்தி. ஏன்னா நாங்கள் நம்ம கருத்தை சொல்லுது, தினமலர் பத்திரிகையில் எடுத்து கூட சொன்னாங்க. பல கருத்துக்கள் மாறுபாடாக இருந்தாலும் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் தினமலர் பத்திரிகையில், வாஜ்பாயினுடைய அணுகுமுறை மாதிரி இருந்து இவர் கூட்டணியில் வந்தாரா, இல்லைன்னா அவர் முதல் நாள் எழுதுகிறாங்க, இவருடைய சுபாவத்துக்கு கூட்டணிக்கு இவர் மற்றவர்களோட ஒத்து போவாரா அப்படின்னா பதவிக்காக ஒரு எதுவும் செய்வாருங்கிறத உடனே எடுத்து காட்டார். ஏன்னா ராமரையே கை விட்டுட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு கடவுளை தேர்ந்தெடுத்துட்டாருன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவிற்கு யாரை வேணாலும் கைவிடுவார். ஆர்எஸ்எஸ்ஸையே கைவிட்டுட்டு தான் இப்போது அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது. ஆகவே இப்படிப்பட்ட சூழல்கள். எனவே தான் ஈவன் இதில் ரொம்ப மிக முக்கியமாக காட்ட வேண்டியது என்னென்னா, தி ஸ்ட்ராங் சப்போர்ட் பை தலித்ஸ் and other OBCs and minorities to the Congress in states such as Uttar Pradesh, and the Samajwadis terming BJP's agenda as a threat to the constitution put the wind in the opposition sails. அதுதான் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்திருக்கு. அவங்க சொல்கிறத ஏற்றுக்கிட்டாங்க, அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து வர்றதை தடுக்கு மிகப்பெரிய அளவுக்குன்னு. ஆகவே தான் இந்த வெற்றியிலிருந்து நாம் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு, ஏன்னா 2-3 வித்தைகள் வரும். என்ன வித்தைகள்னா, இந்த கட்சியவே தோற்று போனவர்களையெல்லாம் ஜெயித்தவர்களை விலைக்கு வாங்குறது. அங்கே ஆயாராம் கயாராம் குதிரை பேரம், எல்லா பேரமும் மிகப்பெரிய அளவுக்கு நடக்கும். அது மாதிரி கட்சி உடைப்புங்கிறது சாதாரண விஷயம், ரொம்ப மிக முக்கியமாக. இன்றைக்கி ஏன் சபாநாயகரை எங்கள் கட்சிக்கு வேணும், சபாநாயகர் எங்கள் கட்சிக்கு வேணும்னு ஒவ்வொருத்தரும் அவங்க கூட்டணியில் ஏன் போட்டி போடுறாங்க, இல்லை எங்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற சண்டை ஏன் வருதுன்னு சொன்னால், அவர் என்ன கடைசியில் சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாரோ அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அப்படின்ற அளவுக்கு வர்றதுனால இப்படிப்பட்ட வித்தைகளெல்லாம் இருக்கிறது. எனவே தான் ஆபத்து என்பது இருக்கிறது, அது முழுமையாக நீக்கப்படலை, நீங்கிவிடவில்லை. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எப்போதும். எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் தி ப்ரைஸ் ஃபார் அவர் ஃப்ரீடம். நம்முடைய லிபர்ட்டி என்று அதுக்கு பேர். நம்முடைய சுதந்திரம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டும். எந்த நேரமும் எப்போதும் நோயாளி எப்படி நம்ம மிகப்பெரிய அளவுக்கு எந்த நேரம் வச்சாலும் மருந்தோடு இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், கவனச்சிதறல்கள் இருக்கக்கூடாது என்பது முக்கியமோ, அதே மாதிரி தான் நண்பர்களே கவனச்சிதறல்கள் இல்லாமல் இருக்கணும். தேர்தல் முடிந்து போய்விட்டது, தேர்தல் வெற்றி தோல்வி என்பது ஒரு பக்கம், கொள்கை ரீதியான ஆபத்துகள் இன்றைக்கு நீங்கி இருக்கிறது என்பது மகிழ்ச்சியானது. ஆனால் முழுமையாக நீங்கிவிட்டதா என்ற கேள்விக்கு
முழுமையான பதில் கிடைக்காது. அது செயல்முறையில் இருக்க வேண்டும். எனவே தான் நாட்டின் ஒவ்வொருவரும் ஜனநாயக பாதுகாவலர்களாக மாற வேண்டும். அந்த பணியை முன்னாலே செய்வதற்குத்தான் இந்தியா கூட்டணி இருக்கிறது. அதிலே தமிழ்நாடு அதனுடைய முதலமைச்சர் அவருடைய இமாலய வெற்றிகள் காரணமாக மற்றவர்களுக்கெல்லாம் நாம் நினைத்தால் செய்து காட்ட முடியும்னு சொன்னார்கள். காரணம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் அமைந்த கூட்டணி இருக்க அது கொள்கை கூட்டணி. அரசியலில் அதுக்கு முன்னால் வந்த கூட்டணி வெறும் பதவி கூட்டணி. எத்தனை இடங்கள் உங்களுக்கு எத்தனை இடம் அதிகமாக இல்லைன்னா நான் உடனே வேறு இடத்துக்கு போவேன் என்று சொல்லக்கூடிய சண்டைகள் இருக்கும். இந்த முறை அது இல்லை. ஆகவே தான் கொள்கை அடிப்படையிலே பிரச்சனைகளை அணுகுகிற போது வெற்றி வரும். அதற்கு தமிழ்நாடு மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய கலங்கரை வெளிச்சமாக ஜனநாயக பாதுகாப்பு அரணாக இருக்கும். அதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். எப்படி போகிறது என்பதை பார்க்கிற நேரத்தில் தயாராக இருப்போம். எந்த நேரமும் இனியும் எந்த விலையும் கொடுத்தும் ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம், அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவோம், சமதர்மத்தை காப்பாற்றுவோம், சமூக நீதியை காப்பாற்றுவோம். அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் சமூக நீதி. அதில் சிறுபான்மை சமுதாய மக்களை காப்பாற்றுவோம். ஒரு முஸ்லீம் கூட இல்லாமல் அந்த ஒரு அமைச்சரவை அமைந்திருக்கிறது என்றால் இது என்ன ஜனநாயகம்? நல்லா நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா? அவர்களிடத்திலே போய் இவ்வளவு கொச்சையாக பேசி மிகப்பெரிய அளவிற்கு அந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வாக்கு வாங்க வேண்டும் என்று இந்த வாக்கு வங்கியை பற்றி கூட கவலைப்படாமல் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு துணிந்து அதை செய்கிறார்கள் என்றால் ஒரு பக்கம் வீழ்ச்சி, இன்னொரு பக்கம் இந்த சூழ்ச்சி என்பது இருக்கிறது. வீழ்ச்சிக்கும் சூழ்ச்சிக்கும் இடையே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் எச்சரிக்கையாக விழிப்போடு இருக்க வேண்டும். வீழ்ச்சியை தடுத்து சூழ்ச்சியை புரிந்து எச்சரிக்கையோடு வாழ்ந்தால் வெற்றி நமதே. இன்னும் வெற்றிக்கு நம்முடைய பயணங்கள் தொடர வேண்டும். பயணங்கள் முடிவதில்லை. ஜனநாயகம் தோற்பதில்லை. நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறி.